Vamos, vamos. ஆக்சுவலா இது என்ன ஷோ? சிகப்பு சத்தம். ஆனா இது சோக சத்தனம். சிகப்பு சாத்தான் ஷோ இது. இது வந்து நானும் மனோஜ் அண்ணாவும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்த ஷோ. நான் கூட பண்றேன். சாம் வந்து அவரோட ஒரு பெரிய ஆளு. இங்க வச்சு பேசு. ரெட்டை துப்பாக்கி ஏன் வரலன்னா அண்ணன் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. கமெண்ட்ஸ்ல அது கேட்காதீங்க. உடம்பு சரியில்லை அவருக்கு. அதெல்லாம் ரைட்டிங்ல கொஞ்சம் பிஸியா இருக்காரு. ஸோ அதை வந்து அவர் சொல்லிட சொன்னாரு. அவர் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துடுவாரு. பாட்டில் ஆனதுனால அவர் ஊரை வெட்டலாம் போட்டாரு. நீ அங்க என் வாய்ஸ் கேட்கும். பாட்டில் ஆகிதான் ஓட்டாருங்க. ஆனா வெளியே சொல்றது வந்து உடம்பு சரியில்லை, ரைட்டிங்ல இருங்க, கதையாசிரியராக இருக்கு, திரைப்பட டிரெக்டரா இருக்கேன். அதுதான் நானும் அதான் பண்ணுவேன். யுனைடெட் ஏதாவது தோத்துக்கிட்டு போனா கேவுக்குள்ளவே ஒழிஞ்சிக்க வேண்டியதுதான். பாட்டில் இன்னும் ஆகலண்ணா. பாட்டில் பண்ண மாட்டாங்கண்ணா. சாக்காவே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, ஒரு மேட்ச் தான் அதுக்காக கப்பு கைவிட்டு போலன்னு சொல்லியிருக்காங்க. என்ன இது ரெட்டை துப்பாக்கி? அது இல்ல ரெட்டை துப்பாக்கி அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாப்லயே. ஓகே, நம்ம ஒரு FA கப் செமிஃபைனல் ஒரு மேட்ச் போய் ஆடணும். இப்போ நேத்தியோ சண்டே ஆடணும். கமெண்ட்ரி கூட நான் வந்து ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். கமெண்ட்ரி கூடயும் போய் நம்ம தோத்தோம்னா இதோட அசிங்கம் இல்லை சொன்ன. அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. கமெண்ட்ரி கிட்டலாம் போய் தோத்தோம்னா பிரச்சனை, பெரிய பிரச்சனை. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்படி மேட்ச் ஜெயிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து எப்படிலாம் மேட்ச் தோக்கணும் எப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க. மான்செஸ்டர் யுனைட்டட் சொல்லி கொடுத்தாங்களா, எரிக் டென் ஹாக் சொல்லி கொடுத்தாரா? எரிக் டென் ஹாக். ஸோ இப்போ வந்து ஒரு 41 இன்ஜுரி இருக்கு டீம்ல. ஓகேவா? இந்த லைனப் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 40-35க்கு மேல ஒரு ரெஃப்ரெஷ் ஆன ஒரு லைனப்னு சொல்லலாம். கசமீரோ சிபி இதை போட்டெல்லாம் ஆடுறதுலாம். அப்படிங்கும்போது டென் ஹாக மட்டும் ஃபால்ட்டா சொல்லலாமா, இல்ல நம்ம இன்ஜுரியும் சேர்த்து சொல்லலாமா? நமக்கு நடக்கிறத வந்து இப்போ ஒருத்தவங்க தலையில கொண்டு போய் கட்டுற மாதிரி இருக்கா? இல்ல வேற மேனேஜரா இருந்தாக்க நீங்க வந்து வெளுத்து கட்டிருப்பீங்களா உடனே? அப்படிலாம் இல்ல. லேம் வந்து ஓவரால் டீம் மேலதான். நீங்க ஒரு பெரிய உங்களுக்கு இருக்க லாஸ்ட் ஹோப் தான் இந்த சீசன்ல இருக்கிற ஒரே கப் தான். அதெல்லாம் கப்பால எப்படி சிட்டியோட ஃபைனல் எப்படி அடிப்போம்? அடிப்போம்னு வந்து சொல்றாரு. யாரு? அவர் அடிப்பாரு, அவரு கீப்பாரு. அவரு என்னன்னா, ஓகே, இது ஒன்னு நோட்டபிளான ஒரு பாயிண்டர் மட்டும் சொல்றேன் நான். இப்போ மான்செஸ்டர் யுனைடெட் வந்து பிக் டீம்ஸ், பிக் 6 நம்மள தவிர்த்து, நம்ம பிக் டீம் கிடையாது, சிட்டி பெரிய பெரிய டீம் யார் யார் எல்லா டீம் கூடயுமே வந்து ஒன்னு டிரா இல்ல வின்னு. ஓகேவா? தோத்துருக்காங்கன்னா ரேர் கேஸ். சிட்டி கூட தோத்தது, சிட்டி கூட தோக்கறதெல்லாம் அதெல்லாம் தோக்கணும். ஜெயிச்சாதான் அதெல்லாம் அதிசயம். தோக்கறது வந்து நமக்கு யூசுவல். இப்போ பெரிய அதெல்லாம் உள்ள போகும்போதே தோக்கறதுன்னா போற முடியாது. ஆனா இப்போ லாஸ்ட் லிவர்பூல் மேட்சா இருக்கட்டும், அந்த FA கப் எந்த லீக்ல டிரா பண்ணுது, எந்த ஒரு பெரிய டீமா இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு டிராவோ இததான் பண்ணிருக்கோம். அப்படிங்கும்போது எனக்கு என்னமோ ஒரு சர்ப்ரைஸா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? லக்கு தான் நான் சொல்றது வந்து அந்த மாதிரி இருக்கா? ஏன்னா சிட்டி டயர்ட் ஆயிட்டாங்க. நல்லாவே தெரியுது. நம்ம ஒரு மெகா ஜிங்ஸ் ஒன்னு போட்டோம். மெகா ஜிங்ஸ் ஆக்சுவலா இதுலயே அப்படியே அந்த UCL இன்க்ளூட் பண்ணிக்கலாமா? சிகப்பு சாத்தான் பிளஸ் UCL செகண்ட் லெக் ஃபியூஷன் பண்றோம். சோ வந்து ஃபியூஷன் இல்ல, அதுதான். இப்போ சிட்டி தோத்ததுக்கு வந்து அவங்க டயர்ட் ஆயிட்டாங்களா? டயர்டு தான் மேக்ஸிமம். எனக்கு டயர்டுன்னு சொன்னா புரியல. ஏன்னா 880 பாஸ் கிட்ட போட்டிருக்கானுங்க. எதுக்கு? சரி, நான் வந்து அந்த ஸ்டைல் ஆஃப் கேம் பிளே தான் எனக்கு பிடிக்கும். போட்டுக்கிட்டே இருக்கணும், ஓப்பனிங் வரும்போது அடிக்கிறது. அது ப்ராப்பர் பெப் கேம். அதான் அப்படி இருந்தோம். எனக்கு என்னமோ லக் இல்லையா? இல்ல நம்ம அவ்வளவு ஃபினிஷ் மிஸ் ஆச்சுனா, அதான் நம்ம வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டோமா அசால்ட்டா. உஷாரா சொன்னேன், நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். பட் த்ரூ ஆறது வந்து நம்ம வந்து பார்சிலோனாவை த்ரூ ஆகும்னு சொன்னோம். நான் சொன்ன 4 டீமும் த்ரூ ஆகல. அவ்வளவுதான். பார்சிலோனா த்ரூ ஆகல. அட்லெட்டிகோ த்ரூ ஆகணும். அட்லெட்டிகோ தான் ஓகே. அது நாங்க ஒரு ஒன் சைடா இல்லாம நடுவுல நின்னோம். இது வந்து கன்ஃபார்ம் எத்தியாட்ல வந்து மேட்ரிட போட போறாங்க. இல்ல, அது நீ கன்ஃபார்மா மேட்ரிட் நீ சொன்ன. நான் வந்து ரியல் மேட்ரிட் எப்பவுமே ரைட் ஆஃப் பண்ண கூடாதுங்கிறதுல தெளிவா இருந்தேன். ஏன்னா லைவ்லயே அதான் சொன்னாரு. நம்ம லைவ் போடும்போதும் என்ன சிட்டிக்கு இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைவ் நல்ல ரெஸ்பான்ஸ். சம்மர் அது ஆக்சுவலா செகண்ட் இதுக்கும் கேட்டாங்க. இப்ப நேத்துக்கும் கேட்டாங்க. யூரோப்பாக்கு லா லிகா எல் கிளாசிகோ கேட்டாங்க. சோ பண்ணலாம் பொறுமையா. பட் கமிங் பேக் டு தி UCL செகண்ட் லெக் ரிவ்யூ,
இது வந்து எப்படி சொல்றது, நிறைய பேர் வந்து அன்டிசர்வ்ட் அப்படிங்கிறாங்க மேட்டுக்கு. இல்ல இதுக்கு மேல என்ன அதுதான் வந்து எனக்கும் ஒண்ணும் புரியல. எப்ப தேர்ட் கோல் கீப்பர் வந்து கோல் கீப்பிங் பண்றாங்க. அவ்வளவு இன்ஜுரி. சௌமினி மெயின் மிட்ஃபீல்டர் இல்ல, பிளே மேக்கரே இல்ல அவங்களுக்கு. இன்னொன்னு வந்து சொல்லணும்டா, என்னன்னா அந்த மேட்ச் நல்லா பார்த்தாக்க ஹாலாண்டே டோனி க்ரூஸ் வந்து ஒரு பால் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிஃபெண்ட் பண்ணுவான். அவ்வளவு சூப்பரா விளையாடுவான். ஒரு டைம்ல வந்து எனக்கு வந்து சின்னதா வந்து என்ன தோணுச்சுன்னா, டோனி க்ரூஸ வந்து சப் பண்ணுவாங்க. அந்த சப் பண்ணும்போது ஏற விடாம நிறைய இல்ல, அவங்க டிஃபென்ஸ் பண்ணட்டும், பார்க் பண்றத பத்தி பிரச்சனை இல்ல. டோனி க்ரூஸ் டிஃபென்சிவாவும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி, அஃபென்சிவாவும் கேம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணது வந்து அந்த சிட்டி செகண்ட் லெக் மேட்ச்ல நான் சொல்லுவேன். ஆனா எனக்கு என்னன்னாக்கா, சப் பண்ணும்போது டோனி க்ரூஸும் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல். நான் டிசப்பாயிண்டடு. பட் என்ன பண்ணலாம், ஓகே தான். அவங்க ஜெயிச்சது வந்து, ஆனா எனக்கு தெரிஞ்சு செம வின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கோல் கீப்பர் இல்ல, கோல் கீப்பருக்கும் நம்ம அவனை பத்தி சொல்லி லூனின் வந்துட்டு தேர்ட் கோல் கீப்பர். ஃபர்ஸ்ட் வந்து கோட்வா, செகண்ட் வந்து இந்த வருஷம் கெப்பா வச்சிருந்தாங்க, தேர்டா தான் லூனின் வச்சிருந்தாங்க. ரெண்டு பேரும் இன்ஜுரி. கெப்பாவும் இல்ல வந்தாரு. டக்கு டக்குன்னு குயிக்கா பேசணும் அப்படின்னாக்கா அவங்க பெனால்டிஸ்க்கு போயிடுவோம். பெனால்டிஸ்ல உள்ள போகும்போது கெப்பா ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து, ருடிகரோட இன்ஸ்ட்ரக்ஷன் கோவாச்சு, கெப்பா வந்து ஃபுல்லா சொல்லிட்டாரு. பெர்னார்டோ சில்வா மிஸ், அதுதான் பெரிய காஸ்ட்லி. வந்து பெனால்டியே வந்து பெர்னார்டோ சில்வா மிஸ் தான். அதுதான் அது வந்து பியூர் அண்ட் பியூர் வந்து ஒரு பெனால்டிங்கும் போது வந்து ஒரு 50-50 தான். ஆக்சுவலி இன் மேட்ச் பெனால்டில இருக்கிற ப்ரெஷர் வேற, மேட்சோட ரிசல்ட் பெனால்டில இருக்கிற ப்ரெஷர் வேற. ஏன்னா இன் மேட்ச் பெனால்டி எப்படி வேணா மாறும், ஆனா மேட்ச் வின்னிங் பெனால்டி வந்து எப்பவுமே டஃப்பா தான் போய் முடியும் எல்லாருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம வந்து என்ன இவனுங்க வந்து என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, தல நீ லூகாஸ் வாஸ்கஸ் பத்தி பேச விட்டுட்டே தலங்குவானுங்க. ஏன்னா உண்மையா சொல்லுவானுங்க, இந்த சீசன் வந்து ஒரு ஸ்பெஷல் சீசன் சொல்லலாம். அண்டர்ரேட்டடா பயங்கர அண்டர்ரேட்டட். இப்போ எல் கிளாசிக்கோலயும் அவர் தான் வந்து டாப். ஆக்சுவலி ஒரு பெனால்டி அப்போ டாப் பாஸ்கெட்பால் ஆயிட்டு இல்லடா, அது வந்து 2016 17 சாம்பியன்ஸ் லீகோட ஜிடான் டைம்ல இருந்தத வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணியே போட்டுருப்பாங்க, அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி. சோ அதெல்லாம் வந்து ரியல் மேட்ரிட் மென்டாலிட்டின்னு தான் நான் சொல்லலாம். அந்த கிளப்புக்கான ஒரு மென்டாலிட்டி. நீங்க அந்த மேட்ச்ல பெலிங்ஹாம் ஆனத பாத்துருந்தீங்கன்னா போட்டமே அந்த ஒரு ஷோ அது என்னன்னா ஜிடான் ரெப்ளிகேட் மூவ் பண்ணிருப்பான் பாத்தியா. அந்த மூவ் எல்லாம் யாருமே நினைச்சு பார்த்தோம். ஏன்னா அந்த அவங்களோட டர்னிங் பாயிண்டே அந்த ஒரு மூவ் தான். ஒரு கோலை போட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி இவங்க ரொம்ப டயர்ட் ஆனாங்க ரியல் மேட்ரிட். ஆமாடா, ஏன்னா அவனுங்க வந்து எப்படின்னாக்கா ஒரு ரியல் மேட்ரிட் வந்து ஒரு இம்மூவபிள் ஆப்ஜெக்டாகவும், அதான் ஃபுட்பால் அமர்ல போட்டிருந்தாரு ஆல்ரெடி, வாட் ஹேப்பன்ஸ் இஃப் an immovable object, unstoppable force it's immovable objectங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாரு. அந்த மாதிரி தான் மான்செஸ்டர் சிட்டி வந்து ஒரு அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ் தான். என்ன அப்படின்னா ஹாலண்ட் வந்து ஒரு திரும்பவும் வந்து ஒரு பிக் கேம் டிஸப்பியர் ஆயிட்டாரோ அப்படின்னு தான் தோணுச்சு. ரூடிகர் இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், தலைக்குள்ளார கையை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் லேக்குமே ரூடிகர் முடிச்சாரு. ரூடிகர் தான் டிஃபென்ஸ்னா ரூடிகர் தான். அவங்க இன்னும் எனக்கு என்ன ஹாப்பியா இருந்ததுன்னா, கடைசி சப்ஸ்டியூஷன் வந்து எடர்மில்டாவோ உள்ள வரும்போது எனக்கு கன்ஃபார்மா இவங்களால வந்து எக்ஸ்ட்ரா டைம்ல கோல்லாம் அடிக்க முடியாது. இது இன்னும் பெனால்டி போகும், இல்ல ரியல் மேட்ரிட் ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா அது செம பூஸ்ட் ரியல் மேட்ரிட்க்கு. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சிட்டி அவ்வளவுதான், ஒரு கப் இருக்கு அவ்வளவுதான். சரி, அந்த சைடு முடிச்சுக்கலாம். அந்த சைடு இவங்களுக்கு வந்துருவோம், பிஎஸ்ஜி வர்சஸ் பார்சிலோனா. மகா ஜிங்ஸ். ரொம்ப நீங்க பக்கத்துல வச்சு ஏன்னா எனக்கு கரெக்டா வாய்ஸ் பெரிய ஜிங்ஸ். என்ன அடி, எம்பாப்பே வந்து இப்பவே மேட்ரிட் பிளேயரா மாறி உள்ள இறங்கின மாதிரியே. ஆக்சுவலி என்ரிக்கே அவுட் பிளேடு தான். என்ரிக்கே ப்ராப்பரா அவுட் பிளே போனான். அது ரெஃப்ரி மேல தப்பு. அது இன்கேஸ் அவங்க சொன்னதுதான், ரெஃப்ரின்னா ஒரு பெனால்டி மிஸ், ஆனா 3 கோல் போடலான்னு அவங்க முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். என்ன அப்படின்னா ரொனால்டோவுக்கு அது டைரக்டா கொடுத்துக்க கூடாது, ஓகேவா? அங்கேயே வந்து உடனே நம்ம பிஎஸ்ஜி மாஸ் பண்ணிட்டாங்கன்னா சொல்லக்கூடாது. அவன் வந்து இன்ஃபேக்ட் அந்த டேக்கிள் வந்து அன்னெசரி, பிளஸ் அவ்வளோ ஹார்ஷான வந்து அந்த கார்டு, ரெட் கார்டு வந்து அராகோவுக்கு அந்த ரெட் கார்டு ரொம்ப ஹார்ஷ் தான், அது கொடுத்துக்க கூடாது. ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து அந்த மேட்ச் அப்படி அந்த ரெட் கார்டு கொடுத்தீங்கன்னா அப்புறம் அர்சனல் மேட்ச்ல வந்து பெனால்டி பேனை கொடுத்துருக்கணும். இது மேட்டர் முடிச்சிருவாங்க. என்ன அப்படின்னா இது பார்சிலோனா வந்து ஒரு மாதிரி பாவமா இருந்தது, பட் இது பழக்கப்பட்டது தானே. செல்சி மேட்ச் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குமே, அங்க அவங்க பார்சிலோனா பண்ணாததான் இது. அதான் இப்ப மீம் எடுத்து போறாங்க,
போன டிக்கெட்ல பண்ணும்போது என்னடா நீங்க பண்ணாதது கர்மா தான் ஆக்சுவலா. பட் என்ன இருந்தாலும் இவ்வளவு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகி இவ்வளவு மாசா வந்து போன வாரம் பார்சலோனா யாரும் செய்யலாம் ஒரு ரெஃப்ரியே தான் போட்டு செஞ்சோம். சான்ஸ் இருந்திருக்கும். அவங்க வந்து ஆக்சுவலி அவங்களுக்கு அந்த அராகோ ரெட் கார்டு, அந்த லம்மி அம்மால எதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணான்? எல்லாரும் கேட்ட கேள்வி அதான். நீ அம்மாலே எதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி? அது இன்னொன்னு சொல்றேன். அவரும் இப்போ பார்சலோனாவோட ஒரு சூப்பரான பிளேயர் ஆயிட்டாரு. ஏன் அப்படின்னாக்க லாஸ்ட் எல் கிளாசிக்கோல தலைவன் ஒரு டைவ போடுவான் பாரு. அவன் பேர் என்ன? ஜமால் எம்இஓவா? லமி அம்மால். லமி அம்மாலா? பையன் வந்து 16 வயசா? 16 வயசு. என்னடா அப்படியே டைவ் பார்சலோனா கூட பிறந்த மாதிரி ஒரு டைவ் போடுவான்டா அவன். பார்த்துட்டு என் தம்பி உடனே அனுப்பிச்சு விட்டு வச்சுக்கோட சூப்பரா இருக்கா அப்படின்ட்டு. செம ப்ராடிஜி அந்த பிளேயர். பிளேயர்லாம் ஓகே தான். பட் எனக்கு தெரிஞ்சு என்ட்ரிக்கு அவுட் பிளேட் ஆகிடும். 2 பார்சலோனா லெஜெண்ட்ஸ் உள்ள வராங்க. 2 பேருமே அவுட் பிளேட் ஆகி. ஸோ அடுத்து இங்க வந்துருவோம் ஆர்சனல் மேட்ச். ஆனா எதுக்கு அத நீங்க அப்படியே ரெட்ட துப்பாக்கியில பேசி புலம்பிக்கிறீங்களா? தள்ளிக்கிறோம் செத்துருங்க அதுல பேசி. ஏன்னா வந்து டாட்மண்ட் வந்து லிட்டரலா அவுட் பிளேடுன்னு சொல்லணும். என்ன சொல்றேன், வேற லெவல். ஒரு 2 ஜெர்மன் டீமுமே 2 டீமையும் போட்டு செஞ்சாங்க. செமையான ஒரு இது. அது ஆக்சுவலா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த சைட வந்து பேயனும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி மாசா இருக்கும்ட்டு. பேயன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே வர, செகண்ட் ஹாஃப் வந்து பிரிச்சாங்க. லிட்டரலா கிமிச் வந்து பிரிச்சான் மிட்ஃபீல்ட விட்டு. என்ன அடி கேப்ரியலாவது அதாவதுன்னு பிரிச்சான் லிட்டரலா. அதுதான் வந்து அவங்க ஹோம்ல வந்து இப்படி ஆகும்னு யாருமே ஆக்சுவலி அதுதான் மியூனிக். அவங்க ஆடினாங்களா அந்த கேம், அதுதான் மியூனிக். இந்த சீசன் ஃபுல்லா அதை அவங்க ஆடவே இல்லை. இப்பதான் வந்து ஆடிட்டு இருக்காங்க. அந்த சைடு டாட்மண்ட் வந்து வேற லெவல். எல்லோ வால் உள்ள வந்து அவங்க அத்லெட்டிக் கரும்புச்சார மிஷின்குள்ள விட்டு புளிஞ்சு அடிக்காம எப்படி வந்து சிமியோனே எல்லா வாட்டியும் கீழே விழுவாரோ அது மாதிரி இந்த வாட்டியும் கீழே எனக்கு என்னமோ அவங்க மொராட்டா வித்தா மட்டும்தான் ஏதாவது பண்ண. மொராட்டா பத்தி ஒரு ரீலே இருக்கு. ஆனா நான் அப்புறம் சொல்றேன். மொராட்டா வந்து எவ்வளவு பெரிய ஸ்கேமர்ன்றது. ஆமா, எல்லா இடத்துலயும் போயிட்டு எல்லா இடத்துலயும் போக வேண்டியது. அவன் வாழ்க்கையில மண்ணலி போட்டுவாரு. ஸோ அதனால வந்து யூசிஎல்லோட ஆக்சுவலி அந்த மேட்ச் லிட்டரலாம் வந்து எல்லாம் யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து ஃபயர் ஆனது தான் சரியான இது. அமல்ஸ் இல்லாம சான்சோ சரி, இவங்க செல்சி ஒரு பிளேயரை கொடுத்தாங்க லோனுக்கு. அவன் என்ன மாதிரி ஆடுறான். செல்சி இப்ப எதுக்கு இவனை லோனுக்கு கொடுத்தோம் அவன் சொல்லிட்டு இருக்கான், நான் டாட்மெண்ட்டுக்கே வித்துருங்க, நாங்க வர விருப்பப்படல. ஸோ ஆபேஸா ரியூஸ்க்கு இதான் லாஸ்ட் சீசன் சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா, யூசிஎல் நான் சொன்னாங்க ஒருவேளை இந்த பிளேயர் நீங்க பேர் போட்டுக்கோங்க, இந்த பிளேயர் வெம்ப்லி வர ஃபைனல்ஸ் ஜெயிச்சாக்க அவர் ரிட்டையர் ஆகுற டாட்மண்டோட லாஸ்ட் சீசன்ல. வெம்ப்லி வேற ஆபேஸா பிவிபிக்கும் வெம்ப்லிக்கும் பெரிய ஹிஸ்டரி இருக்கு. ஸோ பயங்கரமா இருக்கும் தான் இது. லீக் என்ன சாம்பியன்ஸ் லீக் என்ன இன்ட்ரெஸ்டிங் ஆச்சுன்னா, இங்கிலீஷ் டீம்ல வெளியே போடா வெளியே இல்ல அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. ரியல் மேட்ரிட் அவங்களுக்கு தான் ஹையஸ்ட் சான்சஸ் ஆகும். ஃபைனல்லாம் வந்து அந்த வயலின் ஒருத்தவங்க 2 பேரும் உட்காந்து ஆசிக்கார வச்சோன்னா முடிஞ்சு போச்சு அந்த மேட்ச். ரியல் மேட்ரிட் வந்து அது ஒரு 16 ஆக்குவாங்களா, இல்ல டாட்மண்ட் வந்து அது 2 ஆக்குவாங்களா, பிஎஸ்சி வந்து அவங்க வாழ்க்கையில ஒரு வாட்டியை தொட்டு பார்த்துருவாங்களா? பிஎஸ்சி மட்டும் வந்து தொட்டு பார்த்துவாங்க. சொல்ல பிஎஸ்சி ஜெயிக்கணும், அப்பதான் பிஎஸ்சி தோப்பாங்க. ஜிங்ஸ் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கும். பாவனை எம்பாப்பேக்கு அங்க லாஸ்ட் சீசன் அடிச்சுட்டோம். சரி, கமிங் பேக் டு சிகப்பு சாத்தான் சொல்லுவாங்க. ஒரு மட்டமான ஒரு செமிஃபைனல் அது மட்டும் பேசினா கூட போதும்ல. போதும். லீக்லாம் வேணாம். ஆனா லீக்லாம் பல அடி வாங்கிடுச்சு. இல்ல என்ன அப்படின்னாக்க, ஒரு கோச்சுக்கு இவ்வளவு ஈகோ தேவையா அப்படிங்கிறது என்னோட ஒரு கொஸ்டின். இப்ப ஏன்னா சின்ன பசங்க தான். டேவிட் பெக்கம் வந்து பண்ணாத பிரச்சனையா, இல்ல வந்து பெரிய யாரெல்லாம் வந்து சார் அலெக்ஸ் ஃபெர்குசன் கிட்ட பண்ணாத பிரச்சனையா? அவங்க வந்து மோவாக்கு இப்படி வச்சுட்டு உள்ளே இறங்கி அதை ஆல்ரெடி லீடா போட்டுருக்கோம். நம்ம போய் வெட்டிட்டு வானா வெட்டிட்டு வந்துட்டாப்ல. டாக்குமெண்ட்ரியிலே அவர் அடிச்சதுக்கெல்லாம் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாங்க. ஷூவாலத்துக்கு அலெக்ஸ் ஃபெர்குசன் அடிச்சது இல்ல. அதை விட இவனுங்க இப்ப பாய்ஸ் வந்து இப்போ சான்சோவா இருக்கட்டும், இவன் அவன் பேர் என்ன, ஆண்டனியை கூட அவனா பாரதேசி. இவன் கார்னாச்சோ 2 ட்வீட்டுக்கு ஆமா மேட்ச்ல ஆடி இருக்கான், நல்லா விளையாண்டு பிளேயரை 70 நிமிஷம் சப்ஸ்டிட்யூட் நின்னுதான் அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. ஜெயிச்சிருக்கலாம், இல்ல டிராப் பண்ணலாம், ஏதாவது ஒரு நல்ல ஹேப்பனிங்கான ரிசல்ட்டோட வெளில 3 மேட்ச் அது மாதிரி. இது வந்து 3வது மேட்ச், இந்த கவர்ட்ரி மேட்ச். சோ அதுல வந்து எதுக்கு மைனவை தூக்கணும்? ஓகே, நிறைய விளையாடுறான், ஜாஸ்தி ஆகுது, நல்லா ஓகே. ஆனா முக்கியமான மேட்ச் இல்ல. நீ பிரீமியர் லீக்ல உட்கார வச்சுக்கோ, ஜெயிச்சுட்டா இருக்கீங்க, தோத்துட்டு தான்டா இருக்கீங்க.
தாயிலா அதுக்கு நீ அங்க உட்காரு சொட்ட நிறைய வந்து ஒரு சில டைம் எப்படி தோணுது அப்படின்னாக்க வெளியே இருந்து பாக்குறதுக்கு ஒரு வாட்டி சொன்னீங்க தெரியுமா, நான் பாக்குறதே இல்லடா. உண்மைதான். நான் சீரியஸாவே இந்த வாட்டி ஓப்பனா சொல்லனா நாங்க சிகப்பு சாத்தான் வந்து ரொம்ப நாளா பிளான் பண்ணுவோம். ஆனா நான் பாக்குறதே இல்ல. பிஎல் விட்டுட்டேன்டா. ஏதாவது ஒரு பெரிய இந்த மாதிரி கரபாவ் கப் ஏதாவது நைட்டு தூக்கம் வரலன்னா ஃபேன் கோட்ல பாஸ் வாங்கி பார்த்துட்டு. அது இன்னொன்னு வந்து மெயினா வந்து பெருசா பிரீமியர் லீக்கே நான் பாக்குறது இல்லடா. நான் பாக்குறது இப்போதைக்கு யூசிஎல் பாக்குறேன். இது பெரிய மேட்ச் அப்படின்னு பாக்க ஒரு செமிஃபைனல். இல்ல மீதி எல்லாமே எப்படின்னாங்க அது பாட்டு அங்க ஓடும். நான் பாட்டு லிசன் தான் பண்ணுவேன் கமெண்ட்ரியை. ஏன்னா பார்த்தோம்னு வச்சுக்கேன் எனக்கு ஹெல்த் கண்டிஷன் ஒர்ஸ்டா இருக்கு. அதுக்கு எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணி விட்டு போயிடுறானுங்க. இவனுங்களால வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு இன்டைம் ஒரு படம் வந்தது. அதுல வந்து அவனுங்க வாழ்க்கை அப்படியே டைம்ல குறைஞ்சிக்கிட்டே இருக்கு பாத்தியா. அந்த மாதிரி இவங்களால என் வாழ்க்கையோட இயர்ஸ் வந்து நிறைய குறைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு சிகப்பு சாத்தான் பேச சொல்லும்போது ஏன்டா அவங்களை பற்றி பேசணும் அந்த அளவுக்கு இதுவா அப்படிங்கும்போது இல்ல புது ஓனர்லாம் வந்திருக்காரு. ஓரானிக்கு உட்காந்து மேட்ச் பார்த்தாரு. புது ஓனரோட இவங்களை சொல்றதுக்கு புது ஓனர் 70 வயசுல வந்து மேரத்தான் ஓடி காலைல 4 ஹவர் மேரத்தான் ஓடி அடுத்த அரை ஹவர்ல உட்காந்துருக்காரு. 70 வயசுல இவரு இப்படி பண்ணும்போது ஏன்டா நீங்க உள்ள எல்லாம் சின்ன சின்ன வயசு நான் கூட உயிரை கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கோபி மைனா மாதிரி ஒரு 11 பேர் இருந்தாங்க. ஆக்சுவலி கோபி மைனுக்கு வந்து கான்ட்ராக்ட் ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. மைனோ ரியல் மேட்ரிட் லிங்க் தெரியாம முடிஞ்சு போச்சு. சம்மந்தமே இல்லாத ஒரு லிங்க் முடிஞ்சு போச்சு. இப்போ ரியல் மேட்ரிடே ஃபுல்லா ஜூடு பே சொல்லியிருப்பாரு. என்னது எனக்கு ஈக்குவலா இன்னொரு பிளேயர் தெரியுங்கன்னா தூக்கி. So அதான் கமிங் பேக் டு தி கவுண்ட்ரி மேட்ச். கவுண்ட்ரி டிசர்வ் டு வின். ஆமா அந்த ஆஃப் சைடு கோல் போச்சுல. கோல் போனோமே எல்லா வேலையும் வந்துட்டாங்க. அப்பதான் அது ஆஃப் சைடு ஒண்ணுது உள்ள இல்ல எண்ட் ஆஃப் தி டே வந்து நம்ம கவுண்ட்ரி வின் அவர் ஹார்ட்ஸ் யுனைட்டட் வின் தி கேம்னு சொல்லுவோம். பட் வெல் டிசர்வ்ட்னு சொல்லலாம். என்ன மாதிரி ஒரு கம்பேக் அவங்க என்ன மாதிரியான ஒரு ஹார்ட் அண்ட் கிரிட்ட போட்டு விளையாண்டானுங்க கவுண்ட்ரி பாய்ஸ். யுனைடெட் ஃபேனுங்கிறத மறந்து போய் நடுவுல வந்து இவங்க ஜெயிச்சா நல்லா இருக்குமே. ஆல்மோஸ்ட் இவங்க தோத்தா பரவாயில்ல, இவங்களால ஜெயிச்சுட்டு போட்டு இவனுங்க விளையாண்டுக்கு இவங்க தோத்தா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அதான் நீங்க சொன்னா எப்படி வந்து ஒரு டீம் ஜெயிக்கணுங்கிறதுக்கு உதாரணமா விளையாண்டாங்க. செகண்ட் ஹாஃப் எப்படி எப்படிலாம் தோக்கலாங்கிறது எப்படி போய் கப்பு இருந்தா வச்சுக்கோ, இதுக்கு மேல என்னால கப்பு தர முடியாது. ஆனா ஒரு பாயிண்ட்ல வந்து ஏன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பண்ணது இவங்க செகண்ட் ஹாஃப் பண்ணல. இப்போ என்ன ஆண்டனி உள்ள வந்தா என்ன என்ன நான் ரொம்ப நாளா மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தது என்னன்னா ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் மூளை நல்லா வேலை செய்யுது. எல்லா பிளேயருக்கும் வேலை செய்யுது. மேனேஜர் உட்பட வேலை செய்யுது. அடுத்த 70-80 நிமிஷம் மூளையை அவுத்து வச்சுட்டு சொல்ல வேணாம் மலம் சரிச்சு சொல்லிருப்பாரு. இந்த மூளையில மலம் தான் இருக்குன்ற இருக்காருல்ல அவர் சொல்லிருப்பாரு மூளையில் மலம் தான் உள்ளது. அந்த மாதிரி விளையாண்டானுங்க. இந்த ஃபுல் சீசன் அதான் நடந்துச்சு. இந்த ஓனர் வந்தார்ல, இந்த ஓனர் வர்ற வரைக்கும் இதுதான் நடந்துச்சு. இந்த ஓனர் வந்திருக்காரு. சரி ஒரு எண்ணோட் போட்டு முடிச்சு விடு. இல்ல இதுக்கு மேல யுனைடெட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுவும் பேசணும் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு சில்லா ஃபுட்பால் பார்த்துட்டு ஆஸ் அ யுனைடெட் சப்போர்ட்டரா வந்து இது வந்து ஒரு பெரிய டிப் டைம். இது எனக்கு இவங்க கப் அடிச்சு பயங்கரமா எனக்கு போன வருஷம் சீசன் எனக்கு ஏதோ ஓவர் அடிச்சிட மாதிரி தான் தெரிஞ்சது. கரபாவ் கப் யூசிஎல் என்ட்ரியுமே எனக்கு ரொம்ப ஓவர் அடிச்சிட மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இல்ல அதான் எண்ட் ஆஃப் தி டே எனக்கு இப்ப எப்படி ஆச்சுன்னு வச்சுக்கேன். இது ஒரு பெரிய டிப்பு தான். நான் வந்து ஆஸ் அ யுனைடெட் ஃபேனா வந்து நான் பண்றது பண்ணிட்டு இருக்கேன். அவங்கள ஃபாலோ பண்ணுவேன், அவங்களுக்காக ரூட் பண்ணுவேன், சப்போர்ட் பண்ணுவேன். அவங்களோட வெற்றி தோல்வி ரெண்டுமே வந்து என்னை அஃபெக்ட் பண்ணதான் போகுது. அவங்க ஜெயிச்சா கிட்டத்தட்ட என்னோட லைஃப்லயும் அது பயங்கரமா இருக்கும். அவங்க தோத்தா என் லைஃப்லயும் இவங்களாலே டிப் இருக்கு. இது எல்லாமே வந்து ஆஸ் அ பார்ட் ஆஃப் லைஃபா நான் எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன சொல்றது எரிக் டென் சாக்கா எரிக் டென்னாக் வந்து சாக்கானா ஜிடான் உள்ள வருவாரா? இல்ல 2 பேர் அடிபடுது. டியூஷல் கிட்ட இனிஷியலா டாக்ஸ் போயிருக்கு போல, ஜிடான் கிட்டே டாக்ஸ் போயிருக்கு. புதுசா ஒரு 3 என்ட்ரி உள்ள வந்திருக்காங்க. டெக்னிக்கல் டைரக்டர் ஜேம்ஸ் கில்காக்ஸ்ன்னு சொல்லி சவுத் ஆம்ப்டன்ல இருந்து கூட்டு வந்திருக்காங்க. அவரும் அந்த மேட்சுக்கு வந்து பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஒமார் பெர்னார்டுன்னு சொல்லி நம்ம இது இருக்காருல்ல சிட்டியோட சிஇஓ தான் இப்போ யுனைடெடுக்கு. இந்த கிளேசியர்ஸ் வச்சிருந்தாங்கல்ல ஒரு பேங்க், அதை அப்படியே வெளில துரத்திட்டாங்க இவங்களாம் சேர்ந்து. அந்த பிசியோ கொண்டு ஃபயர் பண்ணிட்டாங்க. ஸோ இன்ஜுரிலாம் வந்தா நீ ப்ராப்பரா டீம் ரெடி பண்ணுவேன். இதுக்கு மேல நம்ம என்ன சொல்லணும்னா அடுத்த எரா வந்து எராஸ் கேன் கம் டு எண்ட்னு ஒருத்தர் உள்ள வந்தாரு. அவரே இப்போ எண்ட் பண்ணி அனுப்புனாரு. இப்போ பார்ப்போம். கீப் வாட்சிங். கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க உங்களோட தாட்ஸை. இதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.